சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2067வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக, எல்லா பலவீனங்களை மாற்றும்படியாக, நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள வாழ்வுக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் மிஷனரி பயணத்தின் போது இந்த பெரோயா பட்டணத்துக்கு அவர் வந்து வசனங்களை அவர் விதைக்கிறார். வசனங்களை கேட்ட பெரோயா பட்டணத்தாருடைய யூதர்கள் வசனங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு கேட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்களா. இந்த பெரோயா பட்டணத்தார் முழுவதும் அங்கே இருந்த யூதர்கள், கிரேக்கர்கள் அநேகர் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிளப்பி விட்டார்கள். யூதர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு பெருமை உண்டு. நான் ஒரு யூதன் என்று சொல்லி யூதனாய் பிறந்ததினால் அவர்கள் பெருமை கொள்வார்கள். மற்றவர்களை இழிவாக பேசினர். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பெரோயா பட்டணத்தில் வசனத்தை விதைக்கும் போது அங்கே உள்ள யூதர்கள், அங்கே உள்ள கிரேக்கர்கள் எல்லாம் சொல்றார்கள், ஓ, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவை பத்தி இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணங்கள் இருந்தது சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வசனத்தை வாசிக்க தான் நல்ல சுபாவம், நல்ல குணங்கள், நல்ல கிரியைகள் வெளிப்படும். ஆகவே தான் தினந்தோறும் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்ப்பது எது என்று கேட்டால், ஏன், எதற்கு, எப்படி, என்ன சொல்லியிருக்கு, எங்க வச்சு சொன்னுச்சு, இதனால நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் அபியாசிக்க போகிறோம், அதுதான் ஒரு ஆராய்ந்து பார்த்தல். நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை வாசிக்கலாம், ஆனா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதோடு நல்ல குணமும் நமக்கு உண்டாகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில ஆராயதான் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கும்போது நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நல்ல சுபாவங்கள், நல்ல எண்ணங்கள் பிறக்கும். சிறு வயதிலேயே உங்க பிள்ளைகளை வசனத்துல நீங்க ஆராய பழக்கணும். வசனத்தை வாசிக்கணும், ஜபிக்கணும், சர்ச்சைக்கு போகணும். இதெல்லாம் அடிப்படை ஒழுங்கு. ஒரு பெற்றோர் இதை செய்வார்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதில விடாதிருப்பார். எனவே இந்த பெரோயா பட்டணத்தாருக்குள்ள இருந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமா இருந்த இந்த காரியம் நமது வாழ்வில் எனக்கு தேவை. நமது கிராமம், நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெரோயா பட்டணத்துல வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால தெசலோனிக்கேயரில் உள்ள யூதர்கள் அங்கே வந்து கிளப்பி விடுகிறார்கள். பவுல் அவர்களோடு போராடவில்லை, அதுக்கு மாறாக அவர் அடுத்த பட்டணத்துக்கு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட வசனத்தை எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அங்கே மக்கள் வேத வசனத்துல பழக்கம் ஏற்படும் போது, இயேசுவுக்காக வாழ தன்னை அர்ப்பணிக்கும் போது அங்கே பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். இவர்கள் வேற எதுவும் செய்கிறார்களா, இவர்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி நம்மை சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, இந்த வேத வசனம் ஒரு மனிதனை மாற்றும். ஆகவேதான் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்க குடும்பத்துல நீங்க அதை செய்யுங்க. உங்க கிராமத்துல, பட்டணத்துல வசனம் போகட்டும். வசனம் எந்த அளவுக்கு விதைக்கப்படுகிறதோ அந்த அளவு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால்
அங்கே பெரிய வெளிச்சம் உண்டாகும். அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாகும். இந்த பெரேயா பட்டணத்தில் இருந்த நல்ல குணங்கள் நமது வாழ்வில், நமது பட்டணங்களில் காணப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறேன். நாங்களும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த வார்த்தையின்படி வசனத்தை வாசிக்க வாசிக்க எங்களுடைய வாழ்க்கையில ஆராய ஆராய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு புது சிருஷ்டியாய் எங்களை மாற்றுவீரான்னு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இந்த மழை காலங்களில் அநேகர் பலவீனப்பட்டு ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உம்முடைய சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அவங்க சரீரத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை இந்த நாளில் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தின் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன்